ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ்னாலே அன்ஹெல்த்தியாக அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு தான் யோசிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அதே கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷனில் நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக வாயில் வச்சோன்னுமே கரையிற மாதிரி எப்பவும் போல் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான இந்த பாதாம் ரவா லட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் வந்துட்டு மெஷரிங் கப்பில் நான் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு எதுவுமே பண்ணாத நார்மல் பாதாம் தான். இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த தண்ணியை வந்துட்டு இந்த பாதாமில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஸ்கின் நல்லா அழகாக வந்துட்டு விட்டு வந்துடும். அதுக்கப்புறம் உரிக்கும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு நம்ம ஊற வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 30 மினிட்ஸ் கழித்து பாதாம் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கின்னை வந்துட்டு ஈஸியாக வந்து உரித்து எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் இதில் வேலையாக இருக்கும், மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன் நம்ம வந்துட்டு பாதாமில் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு ஆட் பண்ணணும், டைரெக்டாக தோலோடையே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த உருண்டைகள் வந்துட்டு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு ஒயிட்டாக கிடைக்காது. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு லைட் சாண்டல் கலரில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் வந்து ஓகே அப்படின்னு சொன்னாக்கா நம்ம டைரெக்டாக பாதாமை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஊற வச்சு தோல் உரித்த இந்த பாதாமை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் தனித்தனியாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சன்லைட்டில் ஒரு ½ டே ஆச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இல்லை என்ன மாதிரி வந்துட்டு சன்லைட் சுத்தமாக கிடைக்காத ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபேன் காற்றுலையாச்சும் நல்லா வந்துட்டு உலர விட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து நல்லா ட்ரை ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு வந்துட்டு ரவா லட்டு வந்து ஷெல்ஃப் லைஃபும் நல்லா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த 1 கப்பு பாதாமுக்கு 2 கப்பு ரவைங்கிறது கரெக்டாக இருக்கும். அதாவது 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு பாதாம், அதுதான் வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்க இந்த 1 கப்பு பாதாமுக்கு 2 கப்பு ரவையை வந்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து கைவிடாமல் கலர் மாறாமல் கண்டினியூஸாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட டக்குன்னு கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. லோ ஃப்ளேமை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா பச்சை வாசனை வந்துட்டு குயிக்காக வந்துட்டு ரிலீஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனில் உள்ள அந்த சூடு, அதுக்கப்புறம் அந்த ரவையில் உள்ள சூட்லேயே நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பாதாமையும் ஒரு நிமிஷம் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த 1 நிமிஷம் வந்துட்டு நம்ம பாதாமை இது கூட சேர்த்து ஃப்ரை பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணாமையே நம்ம இன்னொரு நிமிஷம் வந்துட்டு இதிலே ஃப்ரை பண்ணணும் அந்த பாதாமை அப்படின்னு சொன்னாக்கா ஓவர் ஹீட்டில் பாதாமில் இருந்து ஆயில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறக்காக தான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா 1 நிமிஷம் மட்டும் அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டுக்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன இந்த ரவை, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் ஃப்ரை ஆன பாதாம் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சு எடுத்துக்கணும். இந்த டைமில் நம்ம வந்துட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு தேவையான சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டை, அதாவது 2 கப்பு ரவை 1 கப்பு பாதாமுக்கு நான் 2 கப்பு அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கப்பு எந்த கப்பில் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டில் ரவை அளக்கிறோமோ அதே கப்பில் தான் பாதாம், அதே கப்பில் தான் சுகர் எல்லாமே நம்ம அளக்கணும். ஏலக்காய் வந்து ஒரு 8 ஏலக்காய் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட தூள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து அந்த 2 கப்பு சுகரை வந்துட்டு நல்லா பவுடராக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு நரன்னு இல்லாமல். ஸோ அதுக்கப்புறமா அதே மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ரவையை மட்டும் போட்டு நல்லா வந்துட்டு பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பாதாமோட சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டு முதல்ல ரவையை நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பாதாமை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சுகர் பவுடரோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பல்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக பூ போல் பால் பவுடர்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ஒரு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இது தாங்க கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த உடனே நம்ம மிக்சியை ஃபுல்லாக ஓட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுக்கும்போது தான் இந்த மாதிரி பதம் கிடைக்கும். நல்லா நைஸாக இருக்கும், பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா மணமாக இருக்கும்.
கப்பு ரவை, 1 கப்பு பாதாம், 2 கப்பு சுகரு, அதுக்கப்புறம் ஒரு 8 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அதோட மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் அரைச்சிருக்கோம். இதுவே நீங்கள் வந்து பல்காக வந்துட்டு மெஷினில் கொடுத்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா வந்துட்டு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பம்ப்கின் சீட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். நம்ம சும்மா எப்பவும் போல் நெய்யில் வறுத்த இந்த முந்திரி திராட்சையை மட்டும் சேர்த்தா கூட போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த இந்த பம்ப்கின் சீட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேஷ்யூ நட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப முழுசாவோ இல்லை வந்துட்டு ஹாஃபாக போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உருண்டை பிடிக்கும்போது உடையிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகாமல் கேஷ்யூஸை வறுத்து எடுத்துக்கணும். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இன்றைக்கி திராட்சை பழம் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம், ரவை, சர்க்கரை, ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி, திராட்சை, பம்ப்கின்னு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இந்த நட்ஸு எல்லாமே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுறணும். கலந்த இந்த மாவோட ஒரு போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் உள்ள நெய்யை ஆட் பண்ணி நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி குட்டியாவோ இல்லை வந்துட்டு கொஞ்சம் பெருசாவோ உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான பாதாம் ரவா லட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரவா லட்டு கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் என்னென்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நட்ஸு வந்து ரொம்ப நம்ம சேர்க்கக்கூடாது. அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உருண்டைகள் வந்து பிடிக்கும்போது ரொம்ப உடஞ்சி போகும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு தான் நட்ஸை வந்து ஆட் பண்ணணும். ரவையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷமாச்சும் கலர் மாறாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஈவன் அது வந்துட்டு ரோஸ்டட் ரவாவாக இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் தான் பார்த்திங்கன்னா பச்சை வாசனை எதுவுமே வராமல் இருக்கும். பாதாமை தோல் நீக்கி ஆட் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா உருண்டைகள் வந்து பார்க்கும்போது நல்லா பிரைட்டாகவும் ஒயிட்டாகவும் சாப்பிடவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒரே டைமில் மொத்தமாக எல்லா நெய்யையுமே மொத்த மாவுலேயுமே கலந்து உருண்டை பிடிக்கிறத காட்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நெய்யை ஆட் பண்ணி சின்ன போர்ஷனாக மாவு எடுத்து உருண்டைகள் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உருண்டை பிடிக்கும்போது நெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். மிக்சியை விட மெஷினில் கொடுத்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா உருண்டைகள் வந்து நல்லா நைஸாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம மெஷினில் கொடுக்கும்போது ரவையும் பாதாமையும் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு சுகரை வந்து நம்ம வீட்டில் பொடிச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உருண்டைகள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. உருண்டைகளை பிடிக்கும்போது நமக்கு ஒரு கையில் பிடிக்க கொஞ்சம் சிரமமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா 2 கையையுமே யூஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டைகள் பிடிச்சா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து உடையாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 15 நாள் வரைக்குமே நம்ம வந்துட்டு வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம பல்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா தேவைக்கு தகுந்த மாதிரி வெளியில் வச்சுட்டு பேலன்ஸாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. வெறும் நட்ஸை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சில குழந்தைங்க வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் லாங் வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.